தமிழ் எக்கானமி சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் அனைத்து கருத்துக்களும் விருந்தினர்கள் மற்றும் நிபுணர்களின் சொந்த கருத்துக்களே. தமிழ் எக்கானமி சேனலுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. பைக் டாக்ஸி இயக்கலாமா இயக்கக்கூடாதா அப்படின்னா இயக்கக்கூடாது. ஆட்டோக்காரங்க கிட்டத்தட்ட கொள்ளை அடிக்கிற நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. 2013-14 காலங்கள்ல மீட்டர் கட்டணம் திருத்தி அமைக்கப்பட்டது. இன்னைக்கு கிலோமீட்டருக்கு 12 ரூபாயில இருந்து 15 ரூபா வரைக்கும் எங்களால ஓட்டவே முடியாது. அதனுடைய செலவுகள் இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி சிஸ்டம் ஒரு முறை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. மீட்டர் டாக்ஸி மீட்டர்லாம் அதெல்லாம் பண்ணி ஆட்டோக்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ கூட இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வந்துச்சு அப்படின்னா, மீட்டர் ஆன் பண்ண மாட்டுறாங்க, மீட்டருக்கு சூடு வைக்கிறாங்க. வரைமுறைக்கு உட்பட்ட அந்த அமௌண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா கேட்கறது அப்படிங்கிறது இங்கே ஓட்டுநர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கிற விஷயம். நீங்க லட்சத்துல ஒரு உதாரணத்தை காட்டுறீங்க, பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. இங்க மற்ற நகரங்கள்ல என்ன மாதிரி சிஸ்டம் நடக்குது, அதை ஏன் இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல ஏன் முனைப்பு காட்டல? ஏன்னா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த பைக் டாக்ஸி பர்மிட்டுகள்லாம் நடைமுறைப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? பர்மிட் கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய ஆதங்கம், கோரிக்கை. வேகனார் மட்டும்தான் சிறைப்பிடிக்கிறாங்க திருமங்கலத்தை தாண்டி. அதுக்கான காரணங்கள் குரூப் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக வருமானம் ஈட்டக்கூடிய அளவுல அவர்களுக்கு சவாரி கொடுக்கப்படும். பார்ஷியாலிட்டி பார்த்து தான் வண்டி கொடுத்தாங்க. அதுல நிறைய முறைகேடுகள் நடந்துச்சு அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, யார் அதிக உழைப்பை கொடுக்குறாங்களோ அவனுக்கு பிரியாரிட்டியா அதிக வருமானத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறது நியாயமா தான் படுத்துது. இல்ல இதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? 2 வீலர் ஓட்டக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தங்களுடைய விரும்பிய நபர்களுக்கு ஏதோ அன்பளிப்பு கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு பழக்கத்திற்காக வருமானம் ஈட்டணும். தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கோர்ட் டைரக்ஷன் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக அரசு இருசக்கர வாகனம் பைக் டாக்ஸி சம்பந்தமான ஒரு கொள்கை முடிவை எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தமிழக அரசை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக இங்கே பொதுமக்கள் மத்தியிலையும், இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மத்தியிலையும், ஆட்டோக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. பைக் டாக்ஸி ஓட்டலாமா கூடாதா, கூடாதுன்னா ஏன் கூடாது, ஓட்டலான்னு ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை. இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட சுதந்திர வாடகை வாகன சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜோன் மேத்யூ அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இந்த இஷ்யூ ஆக்சுவலி என்ன சார், இது எதனால் இந்த இஷ்யூ மேலே உருவாகுது சார்? அதாவது பைக் டாக்ஸி இயக்கலாமா இயக்கக்கூடாதா அப்படின்னா இயக்கக்கூடாது. ஏன், எதனால் இயக்கக்கூடாது? ஏன்னா அது சொந்த பயன்பாட்டு வாகனம். ஓகே. நீங்கள் சொந்த பயன்பாட்டு வாகனத்தை வணிக பயன்பாட்டிற்காக நீங்கள் பயன்படுத்த போகும்போது அது முறையாக அரசிடம் பர்மிட் பெறணும். அதுக்கப்புறமா சாலை வரி, அதாவது வணிக பயன்பாட்டிற்கான சாலை வரி செலுத்தணும். அது போக காப்பீடு, 3ஆம் நபர் காப்பீடா இருக்கட்டும், இல்லை அந்த அந்த வாகனத்திற்கான காப்பீடா இருக்கட்டும், இது எல்லாமே 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நீங்க சொந்த பயன்பாட்டு உங்களோட பர்சனல் யூஸ்க்காக நீங்க வாங்க போகும்போது அரசு உங்களுக்கான சலுகைகள் கொடுக்குது. அந்த சலுகைகளை பயன்படுத்தி வணிகத்திற்காக பயன்படுத்த போகும்போது அதை செய்யக்கூடாது என்பதை தான் கோரிக்கை. இது சட்ட ரீதியா இருக்குது. இது நாடு முழுக்கவே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இன்னைக்கு சொல்ல போனா ஒட்டுமொத்த இந்தியால ஒரு 5 மாநிலங்கள் தான் இதற்கான வரைமுறைகளை கொண்டு வந்து அது வணிக பயன்பாட்டு வாகனமாவே கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ராஜஸ்தானா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், கோவா அரசாங்கமா இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல இருசக்கர வாகனங்களுக்கு டீ போர்டு வாகனங்களாகவே கொடுக்கப்பட்டு பைக்லேயே டீ போர்டு கொடுக்க, பைக்ல டீ போர்டு வண்டி கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் இயக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்ற விஷயத்துல 2 விஷயம் நான் கவனிச்சேன். ஒன்று, பயணிகளுக்கு பாதுகாப்பின்மை, கம்பேரிட்டிவ்லி 2 வீலர் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டாவது அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிடையாது, பேட்ஜ் வச்சு ஓட்டுறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் முக்கியமாக சொன்னீங்க. இது நீங்கள் பேசக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி சமூக வலைத்தளங்களில் பேசும்போதெல்லாம் ரொம்ப அதிகமான நபர்கள் பேசுகிறது என்ன அப்படின்னா, நாங்கள் பைக் டாக்ஸியில் தான் பயன்படுத்துவோம், எங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருபடி மேலே போய் ஏன் இவங்கெல்லாம் இப்படி ஆதரிக்க என்ன காரணம் அப்படின்னு ஆராயும் போது ரொம்ப குறிப்பாக அவங்க சொல்றது என்னன்னா, ஆட்டோக்காரங்க இஷ்டத்துக்கு அவங்க காசு வாங்குறாங்க. 1.5 கிலோமீட்டர் போனோம்னாலே 150 ரூபா 200 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் அது பைக் டாக்ஸியில் போனால் 30-40 ரூபாய் எங்களால் போயிட முடியுது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட கொள்ளை அடிக்கிற நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்லை, இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில தூய சக்தி தீய சக்தி சொல்ற மாதிரி உண்மையாலுமே அது தீய சக்தியான்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது,
அது போலதான் இது ஒரு பிம்பமாக மாற்றப்படுகிறது. ஓ, அப்போ உண்மையிலேயே அது நடக்கல? இது இல்லை. இன்னைக்கு சராசரியா பைக் டாக்ஸி உங்க அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி நீங்களே பாருங்களேன். பைக்கை கம்பேர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இங்க நம்ம வல்சரவாக்கத்துல இருந்து ஒரு சோழிங்கநல்லூர் போகணும் அப்படின்னு சொல்லி புக்கிங் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, இப்போ பைக் டாக்ஸில ஒரு 270 ரூபா காட்டுதுன்னு உதாரணத்துக்குன்னு வைங்களேன். ஆட்டோ 245 ரூபால காட்டும். கம்மியா காட்டுங்கிறீங்களா? 10 ரூபா 20 ரூபா கம்மியா கூட காட்டும். சரிங்களா? சில நேரங்கள்ல 10 ரூபா 20 ரூபா அதிகமா காட்டலாம். ஓகே. இல்ல, அதிகமாகவும் காட்டும். நீங்க இந்த ஆப்ஸ்ல காட்டுறது ஓகே, ஆப்ல ஓரளவுக்கு கரெக்டான ரேட்டு காட்டுதுன்னு தான் மக்களும் சொல்றாங்க. சில நேரங்களில் வந்து பீக் ஹவர்ஸ்ல ஜாஸ்தி பண்ணுவான். அது டிமாண்டை பொறுத்து அவன் வந்து அது வந்து அல்காரிதம்ங்க. அது வந்து முற்றிலுமா வந்து அது ஓகே. கம்பெனிஸ் ஆக்ட் 2000 பயன்படுத்தி தான் இந்த நிறுவனங்கள் வந்து பதிவு செஞ்சு இந்த செயலியை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு நிறைய அல்காரிதம் இருக்கு. அதுல யார் ப்ரையாரிட்டி ரொம்ப குறைவா ஒட்டி இது வந்து கேப் ஆட்டோக்கு மட்டும் இல்ல, பஸ் புக்கிங் அப்படிதான் நடக்குது, ஃப்ளைட் புக்கிங் அப்படிதான் நடக்குது, எல்லாமே ஹோட்டல் புக்கிங்ஸ் கூட இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து டைனமிக் ஃபேர்னு சொல்லுவாங்க. இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் என்ன கேக்குறேன், சொல்றது எல்லாமே 2017 18 19 காலங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான கட்டணங்கள் காட்டியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 4 கிலோமீட்டர் நீங்க போகணும்னாலும் 80 ரூபா குறைவா யாரும் காட்டுறதில்லை. அதே சமயம் இந்த வணிக பயன்பாட்டுக்கான இந்த முதலீடுகள் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோக்கு வந்து பர்மிட் வாங்கணும் அப்படின்னா, புது ஆட்டோவா வருது, அந்த பர்மிட்டுக்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய் செலவு செய்யணும். இது நீங்க வந்து நினைவுல இருக்கும் உங்களுக்கு, அம்மாவுடைய ஆட்சி காலங்கள்லயா இருக்கட்டும், இல்ல கலைஞருடைய ஆட்சி காலங்கள்லயா இருக்கட்டும், இலவச ஆட்டோ பர்மிட் கொடுப்பாங்க. நம்ம சேப்பாக்கம் இந்த சேட்பட் அந்த சைட்லாம் போனீங்கன்னா ஆட்டோ பிரிச்சு பயங்கரமா அப்பதான் வேலை நடந்துட்டு இருக்கும். டாப் கட்டுறதுல இருந்து வண்டிக்கு வேலை பார்க்க. ஏன்னா 5000 ஆட்டோ பர்மிட் இலவசமா கொடுக்கும். அந்த 5000 ரூபாய் செலுத்துறதுல இருந்து விலக்கு கொடுத்து பர்மிட் கொடுத்த காலங்கள்லாம் இருக்கு. இப்ப இதே முறையில 2 வீலருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 2500 ரூபாய் பர்மிட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. ரெண்டாவது ரோட் டாக்ஸ், காப்பீடு. ஸோ இந்த கட்டணங்கள் எல்லாம் வச்சு வாகனத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்குற அந்த 80 ரூபாவும் 90 ரூபாவும் இல்லை 100 ரூபாவும் அன்னைக்கு இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் போராட்டம் மேற்கொள்வார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே பைக் டாக்ஸில ஒரு 60 ரூபா காட்டுதுன்னா மேலே 20 ரூபா போட்டு கொடுங்க சார் கேட்குற புகார்கள் உங்க சமூக வலைத்தளங்கள வரலையா? சமூக வலைத்தளங்கள் வருது. ஆட்டோக்காரவங்க இன்னைக்கு கேட்குறாங்கன்னா அதுக்குரிய பிரச்சனை என்னன்னா, கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2013-14 காலங்கள்ல மீட்டர் கட்டணம் திருத்தி அமைக்கப்பட்டது. இன்னைக்கு கிலோமீட்டருக்கு 12 ரூபாயில இருந்து 15 ரூபா வரைக்கும் எங்களால ஓட்டவே முடியாது. அதனுடைய செலவுகள் இருக்குல்ல, வண்டி பழுது பார்க்கறதா இருக்கட்டும், டயர் மாத்துறதா இருக்கட்டும், இல்ல இந்த காப்பீடு கட்டுறதா இருக்கட்டும், எஃப்சி வருஷம் எஃப்சி காட்டணும். இந்த எஃப்சி கட்டணங்கள், ஸ்டிக்கர் ஓட்ட சொல்றாங்க, ஜிபிஎஸ் கருவி வைக்க சொல்றாங்க, வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்க சொல்றாங்க. சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு 10 கிலோமீட்டருக்கு நியாயமான ஆட்டோ கட்டணம் என்னவா இருக்கலாம் சொல்லுங்க. எங்களுக்கு 25 ரூபாய் தேவைப்படுது. ஒரு கிலோமீட்டர் வாகனத்தை இயக்கணும்னா 25 ரூபாய் குறைந்தபட்சம். இன்னைக்கு காருக்கே 18 ரூபாய் 20 ரூபாய் ரேஞ்சில காரு பத்தல. நீங்க சராசரியா நீங்க வந்து கார்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆமா, அதுல எல்லாம் 25 ரூபாய் போடுறாங்க. ஆனா அக்ரிகேட்டர் ஆப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் உள்ளதான் இருக்குது. 20 ரூபாய்க்கு மேல எங்கேயும் யாருமே ரேட் போடலையே. புரியல. ஏன்னா இந்த ஓலா ஊபர் மாதிரியான ஆப்ல நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா 20 ரூபாய்க்கு உள்ளதான் ரேட் போறாங்களே. இல்ல, நீங்க சராசரியா நான் பீக் ஹவர்ஸ் பீக் ஹவர்ஸ் 2 இருக்கு. நீங்க நான் பீக் ஹவர்ஸ்ல நீங்க புக் பண்ண போகும்போது சராசரியா குறைந்தபட்சம் 22 ரூபாயில இருந்து 27 ரூபாய் வரைக்கும் ஆவரேஜா வந்துரும். இல்ல இன்னைக்கு சென்னையில இருக்கா? சென்னையில தான். இல்ல நீங்க சொல்றது மேபி ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல மினிமம் வச்சிருப்பாங்களா இருக்கும். மினிமம் ஒரு 140-150 ரூபா வச்சிருப்பாங்க. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போறதுக்கு அந்த அமௌண்ட் கேட்பாங்க. அதுல இயக்க முடியாதது சூழ்நிலை. அதாவது டீசல் வாகனமா இருக்கட்டும், இல்ல சிஎன்ஜி வாகனமா இருக்கட்டும், இல்ல சிஎன்ஜி வித் பெட்ரோல் வெஹிக்கிளா இருக்கட்டும், இதனுடைய எரிபொருளினுடைய விலை, எங்களோட பழுது பார்க்கறது, வாகனத்துக்கான எஃப்சி பார்க்கறது, எங்களுடைய வருமானம், டிரைவர் சம்பளம், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்க போகும்போது எங்களுக்கு இன்றைக்கு தேவையானது 30 ரூபா பர் கிலோமீட்டர் காருக்கு. குறைந்தபட்சம் 20 இருந்து 25 ரூபாய் ஆட்டோக்கு தேவையா இருக்கு. ஆனா 25 அரசாங்கம் கொடுத்துருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. குறைஞ்சபட்சம் எவ்வளவு கொடுத்தா உங்களுக்கு நியாயம்? குறைந்தபட்சம் எங்களுக்கு 22 ரூபாவது வேணும். கிலோமீட்டருக்கு 22 ரூபாய் இருந்ததுன்னா ரீசனபிள் ரேட்டு. இது நீங்க மும்பை நகரத்துல ஒரு காலிப்பேலி டாக்ஸின்னு வாங்க, கருப்பு பிளாக் அண்ட் எல்லோ டாக்ஸி, அதுதான் காலிப்பேலி டாக்ஸி. நீங்க அங்க போய் இறங்கி நீங்க கிலோமீட்டர் யார்ட்டையும் எதுவுமே பேச தேவையில்ல, மீட்டர் ஆன் பண்ணிடுவாங்க,
அந்த ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு 22 ரூபா, ஒரு கிலோமீட்டருக்கு 22 ரூபா, ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு மட்டும் 50 ரூபா வாங்குவாங்க. இந்த மாதிரியான சிஸ்டத்தை மாநில அரசாங்கம் தமிழக அரசு கொண்டு வரும் பட்சத்துல இந்த பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்த மாதிரி சிஸ்டம் ஒரு முறை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. மீட்டர் டாக்ஸி மீட்டர்லாம் அதெல்லாம் பண்ணி ஆட்டோக்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ கூட இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வந்துச்சு அப்படின்னா, மீட்டர் ஆன் பண்ண மாட்டுறாங்க, மீட்டருக்கு சூடு வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து. இது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு இல்லை பார்த்தீங்கன்னா, காலகட்டங்கள் இல்லை, எல்லா காலகட்டங்கள்லையும் அந்த வரைமுறைக்கு உட்பட்ட அந்த அமௌண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா கேட்கறது அப்படிங்கிறது இங்கே ஓட்டுநர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கிற விஷயம். இன்னைக்கு கூட வந்து நீங்கள் சென்ட்ரலில் போய் நீங்கள் ஒரு ஆட்டோ, இப்போலாம் கார்லாம் வந்து கூப்பிட்டு புக் பண்ணுறதெல்லாம் நின்று போச்சு, எல்லாமே ஆப் புக்கிங்ஸ் வந்துச்சு. பெரும்பாலும் ஆட்டோ மட்டும் தான் கூப்பிட்டு புக் பண்ணுறாங்க, வரீங்களான்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோக்காரருடைய அப்ரோச் என்னவா இருக்குதுன்னா, முதல்ல அவர் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறாருன்னா, இந்த நபருக்கு இவர் எங்கே போகணும் அத்தியாவசியமா, அது ரெண்டாவது கூட. முதல்ல இவர் இங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து ட்ரிப்ளிகன் போகணும் அப்படின்னா இவர் போக வேண்டிய இடம் இவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு கார் ஓட்டுநர் வந்து காலையில் 3 மணிக்கு ஒருத்தங்களை எக்மோரில் ஒருத்தங்களை பிக்கப் பண்ணி எக்மோர்லேயே ட்ராப் பண்ணுறாருங்க. 1.5 கிலோமீட்டர் கூட கிடையாது. நேற்று நைட்டு அவங்க எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து அதே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. மெரினா பீச்செல்லாம் போய் சுற்றிட்டு வந்து இறக்கி விட்ருக்காரு. ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சின்னு சொல்லி 600 ரூபா ஆட்டோக்கார் வாங்கியிருக்காரு. காலையில் இவர் வெறும் 160 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. அந்த அம்மா, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுதான், நேற்று நான் ஏமாத்திட்டாரு. நான் அதை தான் கேட்க வரேன். ஆட்டோக்காரர்கள் சொல்லி முடிச்சு கரெக்டா என்ன, நான் இல்லைன்னு நான் மறுக்கவே மாட்டேன். இங்க தானே மக்கள் லட்சத்துல சொல்லி முடிச்சுறேன். நீங்க லட்சத்துல ஒரு உதாரணத்தை காட்டுறீங்க, ஆனா 900 பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கு. இல்லைங்க, இது அந்த காலம் மாதிரிலாம் இல்லைங்க. அதாவது இல்ல 1992, 96, 99, 2000 வரைக்கும் கூட ஆட்டோக்களினுடைய ஆதிக்கம் யார்கிட்ட இருந்ததுன்னா, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டர்ட்டையும் 100 வண்டி வச்சிருப்பாங்க. அங்க ஓட்டக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, ஏதோ ஒரு பாமரை மகனா இருப்பான், அவங்கிட்ட வேற வழியே இல்லைன்னு இந்த மாதிரி அடாவடியா காசு வாங்கி ஏமாத்துற காலங்கள்லாம் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல நடக்கலாம், நான் மறுக்கல, நடக்கலாம். ஆனா அந்த ஒரு டிமாண்ட் இருக்க இடத்துல நடக்குது. நான் எனக்கே பர்சனல் அனுபவம் இருக்கு. இந்த டிமாண்ட நம்ம துறை அமைச்சர்கள், போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கட்டும், பல்வேறு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இங்க வெளிநாடுகளுக்கு முதல்வர் முதற்கொண்டு வெளிநாடுகளில் போய் முதலீடு பெறுவதற்காக பிரயாணிக்கிறாங்க. இங்க மற்ற நகரங்கள்ல என்ன மாதிரி சிஸ்டம் நடக்குது, அதை ஏன் இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல ஏன் முனைப்பு காட்டல? ஏன்னா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ மும்பை நகரத்துல நீங்க ஒரு விமான நிலையத்துல போய் இறங்குறீங்க அப்படின்னா, அங்க ஆட்டோவும் இருக்கும், கால் டாக்ஸியும் இருக்கும். நீங்க அங்கேயே பணம் கட்டிடுவீங்க, ரசீதை கொடுத்துருவாங்க. அந்த ரசீதை எடுத்துட்டு நீங்க ஏறி டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் கேப் டிரைவர்ஸ்க்கும் ஸ்கீம் எப்படி இருக்கும்னா, நீங்க பில் எடுத்துட்டு அன்னைக்கு டே ஃபுல்லும் ஓட்டுங்க, இல்ல மந்த் ஃபுல்லும் ஓட்டுங்க. உங்களோட பில் எல்லாத்தையுமே எப்போ வேணாலும் எந்த கவுண்டர் வேணாலும் கொடுத்து கேஷ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இங்க கோயம்பேட்டில் ஓட்டுற ஆட்டோ டிரைவர்ஸ் கோயம்பேட்டில் மட்டும் தான் ஓட்டுவாங்க. நீங்க சென்ட்ரல்ல ஓட்டக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ் சென்ட்ரல்ல மட்டும் தான் ஓட்டுவாங்க. நீங்க ஏர்போர்ட் வெளியில இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ் ஏர்போர்ட் வெளியில மட்டும் தான் ஓட்டுவாங்க. நீங்க சொல்றபடி எல்லாரும் எங்கேயும் ஓட்டலாமா? எங்க வேணும்னாலும், எந்த ஆட்டோவா இருக்கட்டும், கேபா இருக்கட்டும், அது ஏசி கேபா இருக்கட்டும், நீங்க ரயில் நிலையத்துல இருந்து விமான நிலையத்துக்கு போய் அங்க ப்ரீபெய்ட் கவுண்டர்ல போய் நீங்க வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்க வெயிட் பண்ணலாம். உங்க வண்டி நம்பரை என்ரோல் பண்ணிப்பாங்க. அந்த வண்டி நம்பரை வந்து நீங்க கஸ்டமரா போறீங்கன்னா உங்களுக்கு அது என்ட்ரி போட்டு பில்ல கொடுத்துருவாங்க. நீங்க அந்த வண்டி நீங்க சொல்றது இது செய்யறது அரசாங்கமா இல்ல தனியாரா? அரசு தான் செய்யுது. அரசே செய்யுது. அப்ப அங்க இருக்கிற தனியார் நிறுவனங்கள் எப்படி ஆப்ரேட் பண்றாங்க? அரசே அவங்களே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஏன்னா இன்னைக்கு நான் ஏன் கேக்குறேன்னா, இன்னைக்கு சென்னையிலேயே அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தனியார் ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புக்கிங் ஆப் இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய வண்டிக்கு வந்து ஸ்டாண்டுன்னு ஒண்ணு கிடையாது. அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், இருக்கிற இடத்துல புக்கிங் வரும். அந்த சிஸ்டம் தான் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு அந்த சிஸ்டம் வந்து எல்லா ஓட்டுநர்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, கன்வீனியன்டா இருக்குது. வீட்டுல இருந்து எழுந்து குளிச்சுட்டு ஆன் பண்ணானா வீட்டு பக்கத்தே அவங்களுக்கு டியூட்டி வரும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒருவேளை இந்த பைக் டாக்ஸிக்கு பர்மிட்டுகள்லாம் நடைமுறைப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு வந்து பைக் டாக்ஸி ஓட்டணும்னா கம்பல்சரி பர்மிட், தேர்ட் பார்ட்டி பர்மிட் இருக்கணும், டீ போர்டு வண்டி இருக்கணும், பேட்ச் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஓகேவா? இல்லை, இது பிரயாணத்திற்கான வாகனங்கள் அனுமதிக்க கூடாது என்பதில் சுதந்திர வாடகை வாகனம் சங்கம் ரொம்ப தெளிவாக இருக்கு. இல்லை, அப்படின்னா அவங்களுக்கு பர்மிட்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. பர்மிட் கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய ஆதங்கம், கோரிக்கை. என்ன காரணம் அப்படின்னா,
நாங்கள் வந்து இதே சொந்த பயன்பாட்டு வாகனத்தை வச்சு ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஆமாம் நடக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட் பல்வேறு நிறுவனங்கள் இயக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஓட்டக்கூடாது, நாங்கள் போய் போராடலையே. ஏன் அது போராடல? அதுவும் எங்களோட வணிகம் அது இல்லை. எங்களோட வணிகம் அது இல்லை. நாங்கள் ஒன்றும் சாப்பாடு எடுத்துகிட்டு ஆட்டோலையோ இல்லை கேப்லையோ நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் அந்த வாகனங்கள் வாங்கலை. பிரயாணத்திற்காக வாங்குகிறோம். மக்களை ஏற்றி செல்வதற்காக இந்த வாகனங்களை அரசோட அனுமதி பெற்று பர்மிட் வாங்கி எங்களுக்கு பேட்ச் லைசன்ஸ் வாங்கி காப்பீடு போட்டு வருஷம் ஃபிட்னஸ் காட்டி நாங்கள் வாகனம் இயக்கிட்டு இருக்கோம். இது ஏன் வேண்டாம் கூடாது அப்படின்றத கோரிக்கை விடுறோம் அப்படின்னா, மக்களுக்கு இந்த பிரயாணத்தில் பாதுகாப்பு கிடையாது. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் ஆனாலும் விபத்துகள் ஏற்படலாம். நீங்கள் உங்ககிட்ட நான் 100 ரூபா வாங்குறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு விசுவாசியாக இருக்கிறேன். ஆனால் அந்த இருசக்கர வாகனத்தில் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை இருக்குமான்னா கிடையாது. அதனால இது அவசியம் இல்லாதது. ஏற்கனவே அரசு முறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நானே சொல்றேன், 25 கிலோமீட்டருக்குள்ளார தான் ஒரு ஆட்டோ இயக்கணும். இப்போ நீங்கள் பகுதி இப்போ வந்து வல்சரவாக்கம் பகுதி அப்படின்னா இந்த வல்சரவாக்கம் பகுதியில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஓட்டுநர் அந்த வாகனத்தினுடைய உரிமம் 25 கிலோமீட்டருக்குள்ளாக தான் வாகனம் இயக்குவதற்கான பர்மிட் வழங்கப்படுது. பர்மிட்டே அப்படித்தான் இருக்கு. பர்மிட் அப்படிதான் இருக்கு. நீங்க காலேஜ் பஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோங்க. உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஏதோ ஒரு அரசு இது கல்லூரி பேருந்து அப்படின்னா அது 2 மாவட்டத்துக்கு இடையே மட்டும்தான் பிரயாணம் செய்யறதுக்கான பர்மிட் வழங்கப்படுது. அதை தாண்டி நீங்க வந்து இங்கேருந்து விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வரைக்கும் நீங்க வந்து டூர் எடுத்துட்டு போறீங்க, அந்த வண்டியை உங்களுடைய அதுக்காக தடுக்கப்படுது. ஓகே. ஸோ அது போல இந்த சிஸ்டத்துல நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து புவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை நிறைய குறைபாடுகள். இப்போ ஆட்டோவில் நீங்கள் சொன்னீங்க 25 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இயக்கணும்னு சொன்னீங்க. அது வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை கட்டுப்படுத்துறதா அமையாதா? ஏன்னா அவருக்கு வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி அவருக்கு ஒரு கஸ்டமர் வண்டி கேட்குறாங்க அப்படின்னா அவரால் போக முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்பேட்டில் சட்டத்தின் பிரகாரம் ஒரு காலத்தில் 1992 97 வரைக்கும் மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் நீங்கள் வாகனம் இயக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்டோ காஞ்சிபுரம் மாவட்டத்தோடைய வாகனம் இல்லை வந்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வாகனம் இங்கே சென்னைக்குள்ளார வரப்போகும்போது பயந்து தான் ஓட்டுவாங்க. இன்னைக்கு அது நடைமுறையில் இல்லாமல் இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு. இன்னைக்கு யார் வேணாலும் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம். தமிழ்நாடு இந்தியா முழுக்க நம்ம வாகனங்களை கொண்டு போய் ஓட்ட முடியும். அந்த ஸ்டேட் பர்மிட் மட்டும் போட்டு ஓட்டிக்கலாம். அதுலேயும் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு தலைநகரில் நம்ம இயக்கும் போது நான் என்ன சொல்கிறேன், நீங்களே கேட்டீங்க, எனக்கு கோயம்பேட்டில் இருக்கிற வாகனம் சென்ட்ரலும் போகலாம், சென்ட்ரலில் இருக்கிற வாகனம் எக்மோர் வரலாம், ஏர்போர்ட் வரலாம், கிளம்பாக்கம் போகலாம், இப்படியான ஒரு வசதி எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம், அது அரசே செய்யலாம்னு சொல்லும்போது இந்த 25 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அவங்க கைகள் கட்டப்பட்ட ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு அது அன்அஃபிஷியலா வந்து காவல்துறை அதிகாரிகள் அதற்கு பிடித்து அபராதம் விதிப்பது இல்லை. ஆனா சட்ட பிரகாரம் பார்த்தோம்னா 25 கிலோமீட்டருக்குள்ளார தான் அந்த வாகனம் இயக்கணும். ஓகே. ஒரு பயணியை ஏத்தி 25 கிலோமீட்டருக்குள்ளார தான் நீங்க டிராப் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரீங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீங்க இங்க இருந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல கொண்டு போய் இறக்கிட்டு திருப்பி நீங்க ரிட்டர்ன் எம்டியா வரீங்கன்னா பிரச்சனை கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே நின்று திருப்பி இன்னொரு ட்ரிப் எடுத்தீங்கன்னா தான், பயணியை ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னா தான் அப்போ பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னென்னா திருமங்கலம் ஆர்டிஓ கிட்ட இருந்து ஒரு சங்கமாக சம்திங் ஏதோ சில பேர் பேசுகிறாங்க, வீடியோ போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேகனார் வாகனங்கள் தடை செய்யப்பட வேண்டும். ஏன்னா வேகனார் வாகனங்கள் எங்களுடைய ஆட்டோக்களுடைய வாடகையை அபகரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது போடுறாங்க. இது என்ன மாதிரியான அணுகுமுறை? இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ஆரம்ப காலகட்டங்களில் பாரதி கால் டாக்ஸின்னு ஒரு நிறுவனம், அதுதான் முதல் நிறுவனம் கால் டாக்ஸியை அறிமுகப்படுத்தினது. இன்ன வரைக்குமே கால் டாக்ஸின்றது அரசால் எந்த இடத்துலையும் அங்கீகரிக்கப்பட்ட சேவை கிடையாது. ஓ அப்படியா? ஆமாம். நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை வாகனங்கள், வேகனாராக இருக்கட்டும், மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் டூராக இருக்கட்டும், எந்த வாகனமாக இருந்தாலும் ஆனால் பர்மிட் கொடுக்குறாங்களே. பர்மிட் வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் கொடுக்கக்கூடிய பர்மிட். இதுதான் அதாவது ஒப்பந்தம் அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட வாகனத்தை ஹையர் பண்ண கேட்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து புழல்லேருந்து சென்ட்ரலுக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட எனக்கு புழல்லேருந்து சென்ட்ரல் போகணும் சார், ஒரு 650 ரூபா கொடுங்க சார். இல்லைங்க கட்டுப்படி ஆகாது, 600 ரூபா கொடுங்க, 50 ரூபா நான் கம்மி பண்ணிடுறேன். சரி வந்துடுங்க காலையில். இதுதான் ஒப்பந்தம்.
இது வாடிக்கையாளருக்கும் அந்த உரிமையாளருக்குமான உரிமையாளருக்குமான இது மட்டும் தான் செய்யும். இது மட்டும் தான் செய்ய முடியும். சமீப காலங்களில் கொஞ்ச நாள் முன்னாடி போன திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்க போகும்போது ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்க முடியாது, அரசால கட்டணம் நிர்ணயிக்க முடியாதுன்னு ஆம்னி பேருந்துகள் போராட்டம் பண்ணாங்க. அதுவும் ஒப்பந்த ஊர்தி தான், இதுவும் ஒப்பந்த ஊர்தி தான். மீட்டர் டாக்ஸி அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து எங்க உங்களுக்கு கருப்பு எல்லோ டாக்ஸி தமிழ்நாட்டில் பார்க்க முடியும்? ஏர்போர்ட்ல இருக்குது. அவங்க மீட்டர் போடுறது கிடையாது. அது மட்டும்தான் மீட்டர் டாக்ஸியில் அதற்கான பர்மிட் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆம்னி பர்மிட்டையும் ஸ்டேஜ் கேரேஜ் பர்மிட்டும் டிஃபர் ஆகும். இன்னமும் பல நகரங்களில், பல சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் இது மாதிரி மாநகரங்களில் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் அடிப்படையில் டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஸ்டேஜ் கேரேஜ். சரி, நீங்க பஸ் பேசும்போது பஸ்ஸுக்கு ஒரு சேவைக்கும் ஒரு விதமான பர்மிட் இருக்குது. பர்மிட் இல்ல, காருக்கு அந்த மாதிரி இல்ல இல்லையா? அதுதான் பர்மிட். பர்மிட் தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ டீ போர்டு அப்படின்னா டீ போர்டு டாக்ஸி எல்லாமே ஒரே கேட்டகரி தானே? அதோட கெப்பாசிட்டி தான் 4 பேர் உட்கார்றதா, டிக்கி இருக்குதா, இல்ல 6 பேர் உட்கார்றதா, மேல வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வைக்க முடியுமா, கொஞ்சம் லக்ஸரியா, இப்படிதானே கேட்டகரி மாறுதே தவிர்த்து எல்லாமே டீ போர்டு வாகனம். நீங்க சொன்னீங்க பைக்கில் வந்து டீ போர்டு கிடையாது, அவங்களுக்கு பேட்ஜ் லைசன்ஸ் கிடையாது, பர்மிட்டுக்கு கிடையாது, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்போ கார்ல இது எல்லாமே இருக்குது, இருந்துமே உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்கு. அது எனக்கு புரிஞ்சு. பர்மிட் அவசியமா இருக்குது, பர்மிட் தேவை, புதிய பர்மிட் அரசு வழங்கணும் அப்படின்றது தான் நீண்ட நாள் கோரிக்கையாவே இருக்குது. இந்த ஓலா, ஊபர் போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு மீட்டர் அடிப்படையில், அதாவது கிலோமீட்டர் அடிப்படையில் கட்டணங்கள் நிர்ணயிக்கணும் அப்படின்றது தான் பல்வேறு அமைப்புகளுடைய போராட்டமாக இருக்குது. அதுதான் போக்குவரத்து துறையிலேருந்து ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க, மீட்டர் கட்டணம் கிலோமீட்டர் அடிப்படையில் எங்களால் கட்டணம் நிர்ணயிக்க முடியாது, ஏன்னா உங்களுடைய வாகனம் ஒப்பந்த ஊர்தி வாகனம், ஒப்பந்த ஊர்தி வாகனத்துக்கு நாங்கள் எப்படி கிலோமீட்டர் கட்டணம் நிர்ணயிக்கிறது அப்படின்றது அவர்களுடைய தரப்பு நியாயமான பதில். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசு செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் அடையாளப்படுத்தணும்ல. நீங்கள் ஆட்டோக்கு எப்படி வந்து பர்மிட் கொடுத்து கிலோமீட்டர் அடிப்படையில் ஒரு ஜாயிண்ட் லேபர் கமிஷனர் முன்னிலையில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டிசி, அடிஷ்னல் டிசியோ ஜாயிண்ட் டிசி தலைமையில் ஒரு நபரை வச்சு, பொதுமக்களுடைய அமைப்பு சார்பில் இருக்கிறவங்களையும் வச்சு நீங்கள் வந்து கிலோமீட்டர் கட்டணத்தில் ஒரு கட்டணம் நிர்ணயிக்கிறீங்கல்ல, அது போல இதற்கும் கட்டணம் நிர்ணயிப்பதற்கான பர்மிட்டை வழங்கணும்ல. அந்த பர்மிட்டை தான் நாங்கள் கேட்குறோம். மறுபடியும் நான் முதல் கேள்விக்கு தான் வரேன். அப்படி கார்களுக்கு அந்த பர்மிட்டை கொடுத்துட்டா உங்களுக்கு ஓகேவா? அதுதான் வாடகை நாங்க டைரக்டா எடுத்துட்டு போட போறோம் இல்லங்க. இப்போ ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், இந்த கேள்வியில இன்னும் ஒரு துணை கேள்வி என்னன்னா, வேகனாரை மட்டும்தான் சிறை பிடிக்கிறாங்க திருமங்கலத்தை தாண்டி. மற்ற கார்களை வந்து அதற்கான காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு எஸ்ஐ கிட்டையும் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் ஆட்டோக்கள் வந்து 100ல இருந்து 50 இருந்தது. இன்னைக்கு அதே தான் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமா ஒரு தனி நபரை இந்த ஓலா, ஊபர் மாதிரியான நிறுவனங்கள் ஊக்குவித்து அவர்களை கடன் வாங்க வைத்து 100 வண்டி அவன் இறக்கி வச்சிருக்கிறான். இல்ல அது அவனுக்கு பெரிய தொழில் இல்லையா? தொழில் வாய்ப்பு இல்லையா? தொழில் வாய்ப்பு தான். உங்களால ஏற்படுத்தி கொடுக்க முடியாத தொழில் வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் எழுந்து வளர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அப்படி இல்லை. அதாவது இதற்கு முன்பாக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக், என்டிஎல் இந்த மாதிரி நிறுவனம் இருக்க போகும்போது குரூப் டாக்ஸின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நபர் அவருக்கு கீழே ஒரு 300 வண்டி வச்சிருப்பாங்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக வருமானம் ஈட்டக்கூடிய அளவுல அவர்களுக்கு சவாரி கொடுக்கப்படும். இதே சிஸ்டத்தை இன்னைக்கு அல்காரிதம்ல கொண்டு வந்து பெரும் முதலாளியா இருக்கிறவர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படும். அதுல நிறைய பேராமீட்டர் பாதிக்கப்படுறாங்க. இல்ல நீங்க அதுல நிறைய பேராமீட்டர் வச்சிருக்கிறான். இப்போ ஃபாஸ்ட் ட்ராக்லயும் என்டிஎல்லையும் குரூப் டாக்ஸிஸ் வச்சிருந்தது வந்து இவங்க குரூப் வண்டி இவங்களுக்கு முதல்ல கொடுத்துரு, ஏன்னா இவன் நிறைய வண்டி வச்சிருக்கிறான், நாளைக்கு டியூட்டி கொடுக்கலாம், இவன் பக்கத்துல போயிடுவான், நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்கிற கண்டிஷன்ல ப்ரியாரிட்டி வைஸ் பார்ஷியாலிட்டி பார்த்து தான் வண்டி கொடுத்தாங்க. அதுல நிறைய முறைகேடுகள் நடந்துச்சு அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு மினிமமா இவ்வளவு நேரம் லாகின்ல இரு, நான் இவ்வளவு கேரண்டி உனக்கு ரெவன்யூ கொடுத்தேன் அப்படின்னு பேசுறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓலா, ஊபர் மாதிரியான ஆப்புகள் அப்படிதான் பேசுறான். அப்போ யார் அதிக உழைப்பை கொடுக்குறாங்களோ அவனுக்கு ப்ரையாரிட்டியா அதிக வருமானத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறது நியாயமா தானே படுத்துது. இல்லை இதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? ஒரு பெரு நிறுவனங்களோ இல்ல அந்த பெரு நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய 1-2 நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனா ஒரு சில பேர் இங்க, நான் இண்டிபெண்ட், நான் என்கிட்ட ஒரு வண்டி வச்சிருக்கிறேன், நான் ஒரு கார் போட்டு நான் உட்காந்துருக்கிறேன், எனக்கு டியூட்டி வரல, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும் டியூட்டி வருது, டார்கெட் அங்கே போயின்னு இருக்கு. ரெண்டாவது, இந்த நிறுவனங்கள் சொல்கிறீங்கள, நீங்கள் வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக என்ன இருக்குன்னா,
ஓட்டுநர் உரிமம் வச்சுக்கிட்டா நீங்கள் அந்த வண்டியில் ஓட்டலாம் அப்படின்றது சட்டம் கிடையாது. நீங்கள் ஓட்டுநர் உரிமம் எல்எம்பி லைட் மோட்டார் வெஹிக்கிள் அந்த எல்எம்பி கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கி 1 வருட காலத்திற்கு பிறகுதான் பேட்ச் லைசன்ஸே வாங்கணும். நீங்க அதை ஓட்டுறீங்க ஓட்டல, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா 1 வருட அனுபவம் வாகனம் இயக்குறதுக்கு அனுமதி இருந்தாதான் மக்களை ஏற்றி செல்லக்கூடிய. அப்ப அது கூட இல்லாம அங்க டிரைவர் ஓட்டுறாங்களே, இல்ல அது தவறுதான். நான் அதுக்கு சுட்டி காட்டி இருக்காங்க. அவங்க சுட்டி காட்டுறது ஓட்டுநர்களை பத்தி பேசவே இல்லை. அவங்க எனக்கு திரும்ப அந்த கேள்வி, ஏன்னா நீ ஒரு செடான் காரையும் பிடி, ஒரு இனோவாவையும் பிடிச்சி நிப்பாட்டினா அதுல வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நான் நினைச்சிருப்பேன். குறிப்பிட்டு வேகனாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய, டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தான் வேகனார், முன்னாடி இண்டிகா இருந்துச்சு, அப்ப யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை. அம்பாசிடர் இருந்துச்சு, அப்ப யாருக்கும் பிரச்சனை இல்லை. இருந்தது. ஏன் அப்போ அந்த மாதிரி சின்ன வண்டிகளை மட்டும் டார்கெட் பண்றாங்க? சமூக வலைத்தளங்கள் அதிகமா பயன்படுத்தல. இன்னைக்கு சமூக வலைத்தளம் சரி, ஓகே. அப்ப பழைய கதையை என்னோட முகநூல் பக்கத்துல 3 லட்சம் ஃபாலோவர்ஸ். நீங்க வேகனாரை மட்டும் டார்கெட் பண்றதுக்கான நேரடி காரணம் என்ன? அது மட்டும் வேகனார் அப்படின்றது அந்த அந்த வண்டியை மட்டும் குறித்து வீடியோ இல்லை. நீங்க உங்களோட புரிதல் தவறா இருக்குதோன்னு எனக்கு ஒரு சரிப்படுத்துறீங்க. அது பிரச்சனை என்னன்னா, சில நிறுவனங்கள், அதை நான் பேர் குறிப்பிட முடியாது, ஒரு XYZ ABC அப்படின்னு ஒரு 2 நிறுவனம் இருக்குன்னா அந்த XYZக்கும் ABCக்கும் மட்டுமே அதிகப்படியான டியூட்டி வரும். டியூட்டியை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, 4 டியூட்டி ரிஜெக்ட் பண்ணாலும் 5வது டியூட்டி திருப்பி வரும். ஆனா இதுவே நான் இண்டிபெண்டா ஒரு வண்டி போட்டு உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு இங்கே நான் குரோம்பேட்டையில தான் நின்று இருப்பேன். ஏன்னா எனக்கு அங்கே பார்க்கிங் வசதி கிடையாது. அங்கேருந்து நான் உள்ளே நான் திருப்பி ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் எம்டி 4 கிலோமீட்டர் போகிறதுக்கா, அதனால நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். 2வது டியூட்டி ரிஜெக்ட் பண்ணுறேன். 3வது டியூட்டி ஆட்டோமேட்டிக்காக ஐடி லாக் ஆகிடும். 3 மணி நேரம் என்னால் பிஸ்னஸ் எடுக்க முடியாது. இது மாதிரியான ப்ரோக்ராம்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. இல்ல இதுக்கும் இந்த வேகனார் டார்கெட் பண்றதுக்கும் எனக்கு அந்த நிறுவனங்கள், நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அந்த 4 ட்ரிப் ரிஜெக்ட் பண்ணாலும் வேகனார் இண்டிபெண்டன்ட் டிரைவர்ஸும் வச்சிருக்காங்களே, நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் அதுதான் அதிகமா இல்லன்னு சொல்லல, இருக்காங்க. நான் அவங்களுக்காக தான் பேசுறேன். நான் இப்ப சொன்னேன், நான் எந்த நிறுவனத்துக்காகவும் பேசல. நான் நிறுவன வாகனங்கள் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவங்க எல்லாம் இப்ப பெரிய முதலீடு இருக்குது, அவங்களுக்கு டியூட்டியே இல்லைனாலும் அவன் ஏதோ பண்ணிட்டு போயிருவான். நான் சொல்றது ஒரு தனிநபர் ஒரு வேகனார் ஒரு 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வெறும் 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் பணத்தை கொடுத்து மாத இஎம்ஐ கட்டக்கூடிய ஒரு தனி நபர் வேகனார் வச்சிருக்க ஒரு நபரை நீங்க சிறைப்பிடிப்பேன், இங்க வராதீங்க அப்படின்னு வீடியோ போடும்போது அந்த நபருக்கு வீட்டுல நாளைக்கு நீங்க வேலைக்கு போகாதீங்கன்னா சொல்லுவாங்க. கண்டிப்பா வண்டி ஓட்டாதீங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு அச்சம் இருக்கும். அவங்களும் உங்களை மாதிரி ஒரு நபர் தானே. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆட்டோ ஓடி இருக்கலாம், இன்னைக்கு அவங்க கொஞ்சம் மேம்பட்டு ஒரு காருக்கு மாறி இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நிலைமை ஏன் ஏற்படுத்துறீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேர் தவறா செய்யறதுனால அது எல்லா இடத்துலயும் இதுதான் நடக்குது அப்படின்றத நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த டாக்ஸி பிசினஸ்ல மட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஆட்டோ தொழில் எடுத்துக்கிட்டாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இரவு நேரங்கள்ல திருட்டு பயம், கத்தியத்து கொடுத்து ஸ்பேனர் வச்சு குத்திட்டு போயிடுவாங்க, இருக்கிற காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. புக்கிங் ஃபேக்கா வரும், சார் ஹிந்தியில பேசுவான், பணம் போட்டுட்டேன் எனக்கு திருப்பி மாற்றி அமைச்சிருவான், என் பையன் ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரியான ஃபோர்ஜரி ஃப்ராட்ஸ் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. சூழ்நிலைகள் மோசமாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயம் இவர்கள் இது செய்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லா ஓட்டுநர்களும் எல்லா உரிமையாளர்களும் தவறு செய்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த சொசைட்டியுமே நம்ம தப்பாக சொல்லிவிடணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, என்னுடைய வருமானத்தை இந்த சட்டத்துக்கு புறம்பா செயல்படக்கூடிய எந்த விதிமுறைகளுமே இல்லாமல் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சேவையை தடை சேவையா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நிலைப்பாடு. அதே சமயம் அவர் திருத்த வேண்டிய அவசியங்களும் இருக்கு. இதோட நிக்கிறது இல்ல. சமீபத்தில் ஒரு 4-5 வருடமா வருடத்துல ஒரு 3 நாள் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா தான் நான் இதை கவனிக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ நிறைய பேர் அதை சங்கமெல்லாம் பராமரிச்சிருக்காங்க. அவங்களாம் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸ்ட்ரைக் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி முன்னாலெல்லாம் பந்து பண்ணுவாங்க, அதோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு அமைப்பு தன்மேல் நடத்தப்படுகின்ற ஏதோ ஒரு பொருளாதார ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு கட்டாயப்படுத்துறது, நீங்க சொல்ல வரது புரிஞ்சுது. அதை என்ன பண்றாங்கன்னா, கட்டாயப்படுத்துறது மட்டும் இல்ல, நான் நேரடியா சில ஓட்டுநர்கிட்ட கேட்டிருக்கேன், கண்ணாடி இறக்க சொல்லிட்டு டேஷ்போர்ட்ல முட்டை எடுத்து அடிச்சிருவாங்க அப்படின்னு. நீங்க ஒரு வாகன உரிமையாளர், உங்களுக்கு தெரியும் டேஷ்போர்ட்ல முட்டை எடுத்து அடிச்சுட்டா அவன் எத்தனை நாள் அந்த வண்டியை நிறுத்தி வச்சு அதை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தவறான செயல். எவ்வளவு பொழுதும் எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை
அனுமதிக்க கூடாது. அதே சமயம் செய்யக்கூடிய நபர்கள் அது தவறான காரியம் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, எனக்கும் பிரச்சனை உனக்கும் பிரச்சனை, நான் உட்கார்ந்துருக்கிறேன் வறுமை இல்லாம, நானும் இன்னைக்கு வண்டி நிப்பாட்டி இருக்கிறேன், நீ மட்டும் ஏன் ஓட்டுற அப்படின்றது அவர்களுடைய கேள்வியா இல்லை, இருக்கு. இதுலயே வந்து நிறைய அதற்கு கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓலா ஊபர் மாதிரியான நிறுவனங்கள் ரேட்டை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையில் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் மொட்டை அடிக்கிற வண்டி எங்கன்னா ஓலா ஊபர்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. அவன் ஐடி கம்பெனியில் ஓட்டிட்டு இருப்பான், இல்லை ஒரு டிராவல்ஸில் ஓடிட்டு இருப்பான். அந்த மாதிரி நபர்கள் தான் விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க. செய்வது முற்றிலும் தவறான காரியம். அது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை உங்க இந்த காணொலி வாயிலாக யாராவது இருந்தா கூட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையா நிற்போம். நடந்திருக்கு, நடக்கலன்னு சொல்லலை. ஓப்பனா சொல்றேன், கல்வி தகுதிகள் குறைவா இருக்கு, அறியாமை இருக்கு, ஆனா பிழைப்புக்காக வேற வழியே இல்லைன்னு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சமூகம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து அதிகப்படியான ஒற்றுமையும் பார்க்க முடியாது, அதிகப்படியான வெறுப்பு இல்லை, பகைமை இல்லை, சண்டை சச்சரவு அப்படின்றதையும் பார்க்க முடியாது. எனக்கு யார் என்ன ஏதுன்னே தெரியாதவங்களாம் நிறைய பேர் நிறைய வட்டாரங்களில் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது அடிப்படையில் இது ஓட்டுநர் பணி, இது என்னுடைய வாகன தொழில் அப்படின்றதுல மட்டும்தான் இணைஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட என்னுடைய சமூக வலைத்தளங்களில் 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் இது வரைக்கும் எந்த போராட்டங்கள்லையும் நீ முட்டை அடி, ஆயில் அடி, கவரில் கட்டி அடி, இந்த மாதிரிலாம் யாரும் சொன்னதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் விரத்தில செய்வாங்க. அதுக்காக இவங்க தவறு அவங்க தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இல்லை, பாதிக்கப்படுறவர்கள் வந்து எளிய மக்களாக இருக்கும்போது நம்ம அதை கேள்வியா கேட்கறது கரெக்ட். நீங்க சொல்றது அந்த மாதிரியான சம்பவங்கள்ல பாதிக்கப்படவங்க முறையா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். தவறு செய்யக்கூடிய ஓட்டுநர்கள், அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிகிறதோ இல்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுலையோ தவறு இல்லை. பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரேனும் அணுகுனா கூட அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் எங்களால் முடிஞ்ச சட்ட உதவிகள் நாங்கள் செய்வோம். எங்களுக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே வந்து முறைப்படுத்தப்படணும். பைக் டாக்ஸி ஆகட்டும், பைக் டாக்ஸி பக்கத்தில் பொதுமக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அது இல்லை, நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. அதாவது பொதுமக்களுக்கு வந்து அரசு பேருந்து ஆப்ஷன் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு பல சேவைகள் இருக்குது. சட்டத்துக்கு புறம்பாக ஒரு புதிய சேவை, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லாரி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து வீடு கட்டணும், நேராக போய் நீங்கள் மணல் அள்ளி நீங்களே வீடு கட்டிட முடியாது. சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் இது தவறு என்பது எங்களுடைய போராட்டமாக இருக்குது. அந்த நேரங்களில் ஒரு வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அவங்க வந்து புக் பண்ணுறாங்க, போலீஸுன்னு வந்துருன்னா அந்த டிரைவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு. டியூட்டின்னு வந்தால் தானே போலீஸ்ன்னு வந்த உடனே அவர் எஸ்கேப் ஆயிடுவார். வாகனத்தை பிடிக்க வராங்க, அதனால நம்ம எஸ்கேப் ஆகிடணும். அப்போது 10 டிரைவர் சேர்ந்து, எங்களை போல உள்ள அமைப்புகளில் இருக்கிறவங்க சேர்ந்து, நாங்கள் புக் பண்ணி கேக்க நகர் ஆர்டிஓ போகணுப்பா, அந்த சைடு கேக்க நகர் போகணுப்பா அப்படின்னோன்னு அவங்க வராங்க, பிடிச்சு கொடுக்குறோம். இப்போ அந்த நேரங்களில் அந்த ஓட்டுநருக்கும் எங்களுக்கும் சண்டை வாக்குவாதம் நடக்கும். அவர்களுடைய அறியாமை, அவர்களுக்கு விவரம் தெரியாததுனால அவர்களுக்கு பர்மிட் இருக்குது, ரோட் டாக்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, நீ வந்து லைசன்ஸ், பேட்ச் லைசன்ஸ் வாங்கணும், இதெல்லாம் கட்டாயமா இருக்கு அப்படின்றத அறியாமலே அவங்க வந்து ஒரு தொழிலுக்கு உள்ளார வராங்க. சில பேர் தெரிஞ்சே வராங்க. தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒருவேளை வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு ஒரு பேட்ச் இருக்காது, கார் ஓட்டுறதுக்கான வசதிகள் இருக்காது, வேற வழி இல்லாம தான் அவங்களும் வராங்க. அவங்க ஒன்றும் குற்றவாளிகள் மாதிரி குற்றவாளிகள் கிடையாது. இல்லை, நீங்க நல்லா சொல்றேன், நான் அவர்கள் குற்றவாளிகள் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வறுமை கோட்டு கீழே ஒரு ஆட்டோ தொழிலாளி தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையாவது கொஞ்சம் சேர்த்து என்ன மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்துடக்கூடாது, கொஞ்சம் நல்ல உயர்ந்தபடியாக ஒரு அரசு வேலையாவது கிடைச்சிடணும், அதுக்கான ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு போராடி இத்தனை சமூகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை காது குத்து, கல்யாணம், எந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்தாலும் அதற்கான ஒரு வருமானம், அந்த ஆயுதம் அந்த ஆட்டோ தான். அந்த தொழிலில் வேற ஒருத்தர் நீங்கள் வரவங்கள 45% ஒரு 60% டூ வீலர் ஓட்டக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பைக் டாக்ஸி, சுக்கி, சொமேட்டோ ஓட்டுவாங்க, அதே மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டுவாங்க. சாதாரண எளிய மக்கள் தான் ஓட்டுறாங்க. அவர்கள்
முறையான ஒரு தொழிலை செஞ்சு அவங்க வர போகும்போது இல்ல, நாங்க அது அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணல. இல்ல முறையான இது- தொழில் இல்ல இது வந்து. ஏன் யாருக்கும் வந்து ஒரு 12 மணி நேரம் 5 மணி நேரம் வண்டியில உட்காந்து டூ வீலர் ஓட்டணும்னு யாருக்கும் ஆசை கிடையாது. கண்டிப்பா வேற எந்த வேலையும் கிடைக்காம அல்லது கிடைச்ச வேலையில வருமானம் பத்தாம தான் இந்த மாதிரி வேலைக்கு வராங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கே பகுதி தெரியும், பகுதி நேரமா ஓட்டக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க. தெரியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. ஆமா. அப்ப அவங்க வந்து தங்களுடைய விரும்பிய நபர்களுக்கு ஏதோ அன்பளிப்பு கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு பழக்கத்திற்காக நீங்க வருமானம் ஈட்டணும். நீங்க நீங்க ஒரு அப்படி விஷயம் அப்படி புரிஞ்சுக்கோங்க. நான் பொதுப்படையா இதை குற்றச்சாட்டா நான் சொல்லல. ம். சில இடங்களில் அதுவும் நடக்குது. சில இடங்களில் எப்படி ஆட்டோக்காரங்க அதிக காசுக்கு அதே வாங்குறாங்களோ, மாதிரி சில இங்க இடங்களில் நடக்குது. எப்படி அடிதடி நடக்குதோ அதே மாதிரி எல்லா இடமும் நடக்கும். நடக்கும். விதிவிலக்குகள் எப்பவுமே விதிகள் ஆக முடியாது. அதனால கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இங்க 100 பேர் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க அப்படின்னா 100ல 50 பேராவது தன் குடும்பத்தை காப்பாற்ற வேற வழி இல்லாம ஓட்டுறான் அப்படின்னா நான் அவன் பக்கம் தான் நிற்பேன். Correct. அதுதான். அதே நேரத்துல நான் ஆட்டோக்காரர்களுக்கு எதிராகவும் இல்லை, கேப் ஓட்டுறவங்களுக்கு எதிராகவும் இல்லை. கரெக்ட். எல்லாரும் அவர்களுக்கான குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது தான் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி. தப்பு சொல்லல. கரெக்ட். அதே நேரத்துல ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, ம். அரசாங்கத்தால 1,25,000 ரூபாய் மானியத்தோட ஆட்டோ வாங்குவதற்கு தொழில் முனைவோர்களுக்கு வாய்ப்புகள் நீங்க கொடுக்குறாங்க. அது அரசு நீங்க கிட்ட கோரிக்கை வைக்கிறது, வங்கியில கணக்கு அரசு கிட்ட இருங்க, கோரிக்கை ஒரு நிமிஷம் வைக்கிறது, முடிச்சிடுறேன். வழக்கு இல்ல, ஒரு தொடுக்கிறதுலாம் நிமிஷம் எனக்கு எந்த முடிச்சிடுறேன் பிரச்சனையும் இல்லை. நேரடியா அந்த பைக் டாக்ஸிக்காரர்களை போய் நடு ரோட்ல நின்று மிரட்டுறது, அவங்கள நீங்க அவங்க எடுத்துட்டு போய் ஆர்டிஓல பிடிச்சி கொடுக்கறது கூட ஓரளவுக்கு ஒப்புதலான விஷயம் தான். ஏன்னா அவங்க ஒன்றும் அவங்க மேலே கேஸ்லாம் போட போகிறது கிடையாது. திரும்பவும் அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி தான் அனுப்ப போகிறாங்க. அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஆனால் நடு ரோட்டில் ஒரு நபர் தனியாக நிற்கும் போது 10 ஆட்டோக்காரங்க சூழ்ந்து நின்று சத்தம் போடுறது அவனுக்கு எவ்வளோ ஒரு பதற்றங்களை உருவாக்கும். ஒரு இல்ல கண்டிப்பா ஒரு மன அப்போ உளைச்சல் உங்களை மாதிரி இயக்கங்களுடைய அமைப்புகளுடைய அந்த தேவை எங்க வருது அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்க ஆட்டோக்காரர்களை நீங்க இப்போ எஜுகேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? இது வந்து நீங்க வந்து ஒரு இன்னைக்கு சென்னை நகரத்துல ஒரு 17,000 குறைந்தபட்சம் ஒரு 17,000 இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்குவாங்க. அவங்க வந்து ஸ்விக்கியும் ஓட்டுவாங்க, ஜொமேட்டோ ஓட்டுவாங்க, பைக் டாக்ஸியும் ஓட்டுவாங்க. ஆனா இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இல்ல இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மாற்று தொழில் ஒரு 4 பாண்டு மண்ணோ இல்ல ஒரு 150 செங்கல்லையோ ஆட்டோல ஏத்திக்கிட்டு கார்ல ஏத்திக்கிட்டு போக முடியாது. பேசஞ்சரை மட்டும்தான் ஏற்ற முடியும். இந்த இடத்துல நாங்க பல நேரங்கள் காத்து கிடக்கணும். சில மாதங்கள்ல வருமானம் இருக்காது. இப்போ பள்ளி விடுமுறை நாட்கள்லாம் வருமானமே இருக்காது. ஆடி மாசம் பெருசா வியாபாரம் இருக்காது. இந்த மாதிரி நேரங்கள்ல இவ்வளோ பாதிப்பையும் இவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரையும் அனுபவிச்சுட்டு இருக்க போகும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல 1-2 சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். அதில் வந்து சரின்னு நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அதே சமயம் முற்றிலுமாக அரசுக்கு இழப்பை உண்டாக்குறது, அதாவது நாங்கள் வணிக வாகனமாக வச்சு இவ்வளோ முறையாக செஞ்சுட்டு இருக்க போகும்போது அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு சேவைக்கு நம்ம அவங்க அந்த நேரத்தில் பதட்டமாக இருக்கு. ஏங்க எனக்கு ஏதோ கோவம் வந்துருச்சுங்க, கத்தியத்தை டபால்னு குத்திட்டு இது எனக்கு தவறுன்னு தெரியாது, கோவத்தில் குத்திட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க முடியுமா? தவறு தான். அதுதான் அந்த இடத்துல அந்த செயலியில் இது சேவை தவறான சேவை என்பது நீங்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே தவிர இதனால வரக்கூடிய பின் விளைவு பாதிப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்கு. நான் சொல்றேன், வரக்கூடிய காலகட்டங்கள்ல இருசக்கர வாகனத்தின் வாயிலாக ஏதேனும் விபத்து நடந்து மரணம் நிகழ்ந்தால், பயணிக்கு விபத்துல மரணம் நிகழ்ந்தால் அந்த ஓட்டுநரை ஆயுள் தண்டனையா கைதியாகவே வைக்க வேண்டும் என்ற போராட்டங்கள் நடக்கும். இது ஒரு ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணட்டும் முதல்ல அரசாங்கம். கிட்டத்தட்ட நாங்க போராடிக்கிட்டே 9 வருஷம் ஓடிடுச்சு. இல்லை, நீங்க 2 பக்கமும் பேசுறீங்களா? அதான் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்குது. நீங்க ஒரு பக்கம் அதை வந்து முறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறீங்க, இன்னொரு பக்கத்துல நாங்க முறைப்பட்டு இருக்கிறோமே அப்ப எங்களுக்கான வாழ்வாதாரத்தை உத்தரவாதம் கொடுங்க. அதான் ரெண்டுமே இல்ல. இதுல நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல வரேன். இப்போ மும்பை நகரத்துக்குள்ளார போனீங்கன்னா ஆட்டோக்களுக்கு சேவை கிடையாது. மும்பை நகரத்துக்குள்ளார சிட்டியினுடைய மையப்பகுதியில போனீங்கன்னா ஆட்டோக்கள் ஓடாது, வெறும் டாக்ஸி மட்டும் தான் இயங்கும். சிட்டியில இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா டாக்ஸியும் இயங்கும், ஆட்டோவும் இயங்கும். அதுவும் தவறு தானே. எப்படி எல்லாருக்குமான நகரமா தானே இருக்கணும். ஆட்டோக்களை மட்டும் வெளியேற்றிக்கிட்டு அதான் மலிவான கட்டணத்துல உங்களுக்கு டாக்ஸி சேவை 22 ரூபா கிலோமீட்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. இல்ல, அது 22 கிலோமீட்டர் கஸ்டமருக்கு ஓகேங்க. நான் சொல்றது ஆட்டோ வச்சிருக்கிற ஒரு அரசாங்கத்திற்கே ஒத்துக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஒத்துக்குறாங்க. இது எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? அது எப்படி? இப்போ நான் எனக்கு வந்து என்னால கார் வாங்க முடியாது, நகர பகுதிக்குள்ளார உங்களுக்கு ஆட்டோக்கான ஸ்பேஸ், இடம், அந்த சேவை அதாவது அப்ப இன்னைக்கு நாளைக்கு
இப்போ நாளைக்கு வந்து அடுத்த பட்ஜெட்டில் வந்து முதலமைச்சர் வந்து சென்னை நகரத்துக்குள்ள ஆட்டோ இனிமேல் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஓகேவா? அதற்கான முதல்ல கட்டமைப்பு உருவாக்கட்டும், அதுக்கப்புறமா அதை பற்றி பேசும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சென்னை நகரத்துக்குள்ளார தான் ஆட்டோக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து சரி, மெக்கானிக்ல இருந்து சரி, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நகரத்துக்குள்ளார டாக்ஸிகள் இயங்குற அளவுக்கு டாக்ஸிகளுக்கான வடிவமைப்போ இல்லை அதற்கான சட்ட வரைமுறைகளோ இது வரைக்கும் நகரத்துக்குள்ளார இல்லை. இன்னைக்கு மும்பை நகரத்தோட சென்னை நகரத்தை ஒருபொழுதும் ஒரு காலம் ஒப்பிடவே முடியாது. நீங்க பெங்களூரு நகரத்தை கூட நம்ம வந்து ஓரளவுக்கு ஒப்பிட்டுடலாம், ஆனா மும்பை நகரத்தோட சென்னை மாநகரத்தை ஒப்பிட முடியாது. மும்பையினுடைய கட்டமைப்பு வேற, சென்னை நகரத்தினுடைய கட்டமைப்பு வேற. ஆனா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி 25 கிலோமீட்டர் ஆட்டோக்கு வச்சிருக்கீங்களோ 4 கிலோமீட்டருக்கு பைக் டாக்ஸி ஓட்டுங்க, அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து கோயம்பேட்டில இருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் நீங்க வந்து பைக் டாக்ஸி கொடுக்க போகும்போது அந்த ஓட்டுநர் எவ்வளவு சோர்வுல வாகனம் இயக்குறாருன்றது தெரியாது, அந்த பயணிக்கு என்ன பாதுகாப்பு. ஆக்சுவலி உண்மையிலே அந்த மாதிரி அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுக்கு புக் பண்றாங்களா பைக் டாக்ஸி? அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது, அதான் கேட்குறேன்னா. பண்றாங்க. நீங்க எதுக்காக பைக் டாக்ஸி வந்து ஆதரிக்கிறீங்க? விரைவா போகலாம், சந்து பூந்துல பூந்து போகலாம், சிக்னல் போகலாம். சின்ன டிஸ்டன்ஸ்ல தானே பைக்ல போறதுக்கே நமக்கு நல்லா இருக்கும், தூரமா போறதுக்கு பைக்ல போறது கஷ்டமா ப்ரிஃபர் பண்றாங்க. போறவங்க ஓட்டுறவங்க ஓட்டிட்டு தான். நீங்க சொன்ன இந்த விஷயம் தான் எனக்கு தோணுது. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டதால் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து கொள்கை முடிவை சீக்கிரமா எடுங்க அப்படின்னாங்க. இதைத்தான் சிவசங்கரன், ஜஸ்டிஸ் சிவசங்கரனும் சொன்னாரு, கொள்கை முடிவெடுங்க. ஏன்னா ராஜஸ்தான், பீகார், ஒரிசா போன்றது, ராஜஸ்தான், பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற, கோவா போன்ற மாநகர அந்த ஸ்டேட்டுகள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லோ போர்டில் 2 வீலர் கிடைக்குது. நீங்கள் 8000, 10,000, 15,000, 20,000க்கு ஒரு 2 வீலர் வாங்கிட்டு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு உள்ளே வந்துடுறீங்க. அது ஒரு சிறிய முதலீடாக இருக்கு. ஆனால் இது அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இதே பைக் டாக்ஸி உரிமையாளர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பெரும் முதலாளி ஒரு 1 கோடி ரூபாய் போட்டானா அவனால் எத்தனை 2 வீலர் வாங்க முடியும்? அவனுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வடநாடுகள்ல இருந்து வந்து உட்கார்ந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஆட்கள் வருவாங்க. அப்போ உங்களோட தொழில் பாதிப்பும் உருவாகும். இன்னைக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கால பருவநிலை மாற்றம் மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு பிரச்சனைகள் வரும். இதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதனால நீங்க தயவு செஞ்சு நீங்களும் அதுல போய் விழுந்துடாதீங்க. இதுல நீங்க உங்க மேல இன்னொரு அக்கறையோட நான் சொல்றேன். நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க, இல்ல ஒரு 200 கிலோமீட்டர் மினிமம். ஒரு கால் டாக்ஸி, ஒரு கேப் டிரைவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300லேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் சென்னை சிட்டியில் ஓட்ட முடியும். இதே டிரைவர் அவர் எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் தான் ஓட்ட முடியும். அதுக்கு மேலே அவரால் முதுகு ஸ்பைனல் கார்டு தேஞ்சு போயிடும். L4, L5க்கு போனை ரெடி பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் சர்ஜரிக்கு 8 லட்ச ரூபாலேருந்து 15 லட்ச ரூபா. ஆனால் இதே 2 வீலர் டாக்ஸியை இதுவே பொழப்பா வச்சு ஓட்ட போகும்போது இதே கார்பரேட் நிறுவனங்கள் மறைமுகமாக வேற ஏதோ உங்கள் உடம்புல வழிகளை திணிக்குது, அதன் வாயிலா வருமானம் ஈட்ட நினைக்குது அப்படின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாகவும் வச்சுக்கிறேன். ஏன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் மனதில் வைக்க வேண்டியதா இருக்கு. முறைப்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் ஒருங்கிணைந்த தொழிலாளர்களாக வராங்க. எங்களுடைய தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இதே ஸ்விக்கி சொமேட்டோக்கான ஒரு தலைவர் தர்மேந்தர் சொல்லிட்டு அவர் வந்து போராடி தொழிலாளர் நல வாரியத்தின் வாயிலாக இணைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த தொழிலாளர்கள், இந்த ஸ்விக்கி சொமேட்டோ, இந்த பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய தொழிலாளர்களுடைய நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு பட்ஜெட்ல. இப்ப நீங்க இதெல்லாம் முறைப்படுத்த போகும்போது இவர்களும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளர்களாக வரப்போகும்போது அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொழிலை முறைப்படுத்த வேண்டும். நீங்கள் 4 கிலோமீட்டருக்கும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளார கொடுக்குறீங்கன்னா அந்த வியாபாரம் பெருசாக எங்களுக்கு அடிபட்டுற போகிறதில்ல. கண்டிப்பாக சார். இதில் வந்து அரசுகளோட கொள்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆட்டோக்காரருக்கும் பைக் டாக்ஸிக்காரருக்குமான சண்டை இல்லை. உண்மையிலேயே இது அவங்க 2 பேருமே வந்து வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய ஒரு நபர்கள் தான். இதில் நிறைய கேப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இனிஷியேட்டிவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அரசு தன்னோட கொள்கையை சரியாக போக்குவரத்து துறை அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளோட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி இந்த நீதிமன்ற வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்குக்கு அவர்கள் முறையாக பதில் அளித்து அதற்கு வாய்தா மேல வாய்தா போடாம உடனடியாக நடவடிக்கை எடுத்து நாங்க ஆமா டீபோர்டு வண்டி போட போறோம் இல்ல போடல அப்படின்றதையாவது பதிலையாவது முதல்ல கொடுக்கணும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு தமிழகத்துல, அது குறிப்பா சென்னை மாநகரத்துல ஒரு 3 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 3 கோடி பேருக்கு
ஒரு 25,000 ஆட்டோ, உதாரணத்துக்கு 25,000 ஆட்டோ வந்து போதுமானது அப்படின்னா அந்த அளவுக்கு தான் நீங்க பர்மிட்டே கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு 25 தாண்டி 50,000 கொடுத்தாச்சு. அதுக்கு வந்து பர்மிட் கொடுக்கறதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அரசு கிட்ட இல்லை. நாங்க போய் பர்மிட்டை வாங்கி நாங்க இயக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே வருமான இழப்புல இருக்கிறோம். இப்போ புதிதாக ஒரு டாக்ஸி சேவைக்கு நீங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகும்பொழுது நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்றது தான் பிரச்சனை. இந்த கோரிக்கையை நீங்க வந்து 25,000 ஆட்டோ பர்மிட் கொடுத்து அதுக்கு மேல கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த கோரிக்கையை வச்சிருந்தீங்கன்னா இது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கும். தொழிலாளர்கள் முறைப்படுத்துவதுக்கு தான் எங்களுடைய பணிகளா இருக்குமே தவிர ஒரு தொழிலாளி உள்ள வரலாமா வரக்கூடாதா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் இல்லை. பண்ணக்கூடிய விஷயங்கள், இவரும் ஒரு தொழிலாளியா வந்துட்டாரு, அவரையும் நாங்க அரவணைச்சுக்க போறோம். அந்த அரவணைப்பு இந்த தொழிலை பாதுகாக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்கான பணிகளாக தான் இருக்குமே தவிர மாற்று தொழில், அதாவது நான் இப்பவும் திரும்பி சொல்றேன், பைக் டாக்ஸி வச்சு பேசஞ்சர் ஏத்தாம நீங்க பிளிப்கார்ட்டோ அமேசானோ இல்லை டொன்சோவோ ஏதோ ஒரு செயலியை நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு லோடோ கமர்ஷியலோ எடுத்துட்டு போகும்போது யாரும் எந்தவித பிரச்சனையும் வரப்போறது இல்லை. நாங்களும் எந்த பிரச்சனையும் அதுவே நாளைக்கு வந்து லோடு வண்டி ஓட்டுறவங்களும் அதை கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. உண்டுதான். லோடு வண்டி கெப்பாசிட்டி அளவுக்கு அவங்க பார்சல் ஒன்று எடுத்துட்டு போவோம். இருசக்கர வாகனத்துல எங்க குரியரே அதுல தாங்க வருது. நான் இப்போ ஒரு கான்செப்ட் வருவோமே, நம்ம இப்போ ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு ஆட்டோ வாங்குறாரு, உழைக்கிறாரு, அவர் சரியா கடன் கட்டுறாரு, மற்றொரு வாகனம் வாங்குறாரு, இன்னொரு 10 வண்டி கூட வாங்குறாருன்னு வைங்களேன். அதுல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்குல்ல. இப்ப நீங்க பைக் டாக்ஸினால என்ன தொழில் முன்னேற்றம் இருக்க போகுது? அது இப்பதான் ஒரு 6-7 வருஷமா தான் அந்த பைக் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு பிசினஸே 9 வருஷமா இருக்குங்க. 9 வருஷமா இவ்வளவு பெருசா இல்ல. 2017 தான் அன்னைக்கே நாங்க 147 வண்டி பிடிச்சோங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்பதான் அது ஒரு தொழிலாவே உருவாகி வந்துட்டு இருக்குது. இப்பவே நீங்க அது மேல இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கும் போது நீங்க என்ன கேக்குறீங்க, இதனால உங்களுக்கு என்ன பெரிய லாபம் வந்துட போகுது அப்படின்னா, கை ரிக்ஷால இருந்து நீங்க வந்து சைக்கிள் ரிக்ஷாக்கு வரும்போது சைக்கிள் ரிக்ஷாவால கை ரிக்ஷாவால என்ன ஆயிர போகுது யாருமே கேட்கல. இப்ப சைக்கிள் ரிக்ஷா வந்து ஆட்டோவா ஆகும்போது யாரும் சைக்கிள் ரிக்ஷாவை பத்தி கேள்வி கேட்கல. அதே மாதிரி கேள்வியா தான் நான் இதை நான் பாக்குறேன். கை ரிக்ஷா கொடுக்க போகும்போது அதற்கும் பர்மிட் கொடுக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் அதுதான் கேக்குறேன், நான் முறைப்படுத்த வேண்டும், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நீங்க முறைப்படுத்தவே கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுதான் நான் கேக்குறேன். முறைப்படுத்துங்க, ஆனா முறைப்படுத்துவது பயணிகளுக்கு இது பாதுகாப்பான பிரயாணம் கிடையாது. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அதான் கேக்குறேன். முறைப்படுத்தினா ஓகேவான்னு கேக்குறேன். குடும்பத்தை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது பெண்ணை இழந்த தினமலர் பத்திரிகை நிருபர் ஒரு லேடி அண்ணா அறிவாலயத்து வாசல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி இறக்குறாங்க. அவருக்கு எந்த விதமான காப்பீடு ஸ்கீமும் இல்லாம கடைசியில அந்த குடும்பம் நிர்கதியா நிக்குது. அந்த குடும்பத்துக்கு உங்களால வந்து ஆர்கியூ பண்ண முடியுமா? நீங்க வந்து என்ன சம்பந்தம்? பைக் டாக்ஸில பிரயாணம் பண்ணவங்க தான் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே மரணம் அடைஞ்சவங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன் நான். இது மாதிரி பைக் டாக்ஸில நீங்க இப்ப வந்து முறைப்படுத்தல் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப முறைப்படுத்தினா ஓகேவான்னு கேட்கும் போது அதுக்கும் முடியாதுன்னு சொல்றீங்க. நான் தான் தெளிவா சொல்றேன் ஐயா, எங்களுக்கு இந்த டீ போர்டு வாகனம் பைக் டாக்ஸில வேண்டாம். 25 கிலோமீட்டருக்கு உள்ள இருந்தா ஓகேவா? 25 கிலோமீட்டருக்கு ஆட்டோவே இருக்கு. நீங்க ஒருத்தர் பிரயாணிக்கலாம், 3 பேர் பிரயாணிக்கலாம், வெயில்ல பிரயாணிக்கலாம், மழையில பிரயாணிக்கலாம். நீங்க இருசக்கர வாகனத்துல வெயில்ல பிரயாணிக்க முடியுமா? பயனாளர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் தானே. நீங்க யார முடிவு பண்றதா இருந்தா அரசு பேருந்துல கூட பயணிக்கலாமே, இல்ல ஆட்டோல பயணிக்கலாமே. அது என்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை சார்ந்த பாமரை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுல ஒரு திட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. அதுதான். அதே சமயம் அரசினுடைய நிலைப்பாட நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாது. அரசு எடுக்க வேண்டிய கோரிக்கை வைக்கலாம் இல்லையா? கோரிக்கை வைக்கலாம். நீங்க வைக்கிற அதே கோரிக்கையை தான் அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு வரட்டும். அப்ப இந்த ஸ்டாண்ட்ல நாங்க வந்து 4 கிலோமீட்டர் வைக்கலாமா, 2 கிலோமீட்டர் வைக்கலாமா, அந்த டிரைவருக்கு குறைந்தபட்சம் 10 வருஷம் அனுபவம் இருக்கணும், இல்ல லைசன்ஸ் எடுத்து வந்து 10 வருஷம் அனுபவம் இருக்கணும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை வாகனத்தை வந்து அவர் புதுப்பிக்கணும். இது போன்ற கோரிக்கைகளை அரசு கிட்ட முன்வைக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஓலா ஊபர் மாதிரியான டாக்ஸி நிறுவனங்கள் பூனால இருந்து லோனாவாலா போறாங்க, பல்லேல காசாங்க வரும். அந்த மாதிரியான சுற்றுலா தலங்களுக்கு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய சேவை பாதிக்கப்படுது. ட்ரெடிஷ்னலா அவங்க அங்க இருக்கிறாங்க, அவர்களுடைய அந்த கிராமத்தின் வாயிலாக கிராம இது உலகமாக எடுத்து நடத்துது. இது உலகம் அதை ஆர்கியூ பண்ண முடியுமா? அந்தந்த மண் சார்ந்த தொழிலுக்கு தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா கொடுக்கப்பட வேண்டும். இந்த சூழ்நிலைகள்ல
எங்களுக்கு இன்னைக்கு இவங்க ஆட்டோ மாதிரியான பேசஞ்சர் சேவையில் ஈடுபட போகும்போது எங்களுடைய வருமான பாதிப்பு இருக்குது. நாங்கள் முறையாக வருமானம் ஈட்டணும் அப்படின்னா எங்களுக்கான மீட்டர் கட்டணத்தை முறைப்படுத்தி எங்களை ஒழுங்குபடுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து ஜிபிஎஸ் கருவி வைக்க சொல்கிறீங்க, வாங்கி வைக்கிறோம். வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்க சொல்கிறீங்க, வாங்கி வைக்கிறோம். இதே ஸ்கூல் பஸ்ஸு இதுன்னா நீங்கள் கேமரா வைக்கணுன்றீங்க, வைக்கிறோம். எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க போகும்போது இதையும் நீங்கள் முறைப்படுத்தி எங்களுடைய தொழிலை அங்கீகரிக்கப்படுது வேண்டும். இன்னைக்கு எல்லாத்துலேயும் பொருளாதார உயர்வு, பொருளாதார பிரச்சனை. ஏங்க 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வந்து 40 ரூபா பைக் டாக்ஸி சீப்புன்னு போகிறாங்கன்றதுக்காக அதை ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க. இங்கே நாள் ஃபுல்லாக உட்காந்து 400 ரூபா வருமானத்தில் 200 ரூபா டீசலோ பெட்ரோலோ கேஸையோ போட்டு 200 ரூபா எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளைக்கு 100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த மாதிரியான ஓட்டுநருக்கும் 40 ரூபா கொடுக்குற முடியல, 40,000 சம்பளம் வாங்குறவனையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. நீங்கள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்க முடியும்? டேட்டாவை நிறுவனத்துக்கிட்ட தான் எடுக்க முடியும். இந்த செயலியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 11,000 ரூபாய் குறையாமல் இருந்தால் தான் அந்த செயலியை ஆப்ரேட் பண்ண முடியும் இல்லையா? இன்னைக்கு தேவை இருக்குது அப்படின்றதுனால இந்த செல்ஃபோனை வாங்கி வச்சுருக்காங்க எல்லா ஆட்டோ டிரைவரும். எல்லா ஆட்டோ டிரைவர்களும் செல்ஃபோன் 11,000 கொடுத்து வாங்க முடியுமான்னா கிடையாது. அவன் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்பான், ஏன்னா அது தேவைன்றதுனால வாங்கியிருப்பான். ஸோ அப்படி இருக்க போகும்போது இது சரியான விவாதமாக இருக்காது. எனக்கு இது மலிவாக கிடைக்குது, எனக்கு இது கிடைக்குது, எனக்கு சொசைட்டியில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சொசைட்டியில் நான் சில விஷயங்களுக்காக போராட முடியாது. எனக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் போராட முடியும். இந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு சேவை கிடைச்சிருச்சுன்றதுக்காக எனக்கு இது ஆப்ஷனை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றது வாதமாக இருக்காதுன்றது என்னுடைய ஆர்குமெண்ட். ஏன்னா நீங்கள் சொசைட்டியில் தான் இருக்கிறீங்க, நீனும் வாழணும் நானும் வாழணும். அதுக்கு முறைகெட்டு நான் வாழணும் அப்படின்றது வந்து அரசும் அதை அங்கீகரிக்கலை, அரசும் அதை முறைப்படுத்த விரும்பலை. ஏன் விரும்பலை அப்படின்ற கேள்வியை அரசுகிட்ட நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா இது வரைக்கும்? ஏன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த அரசுகிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்காம எனக்கு குறுக்கு வழி இருக்குது அப்படின்றதுக்காக நான் போய் உட்காந்துட முடியுமா? இப்போ என்னுடைய தொழில் அந்த இடத்துல பாதிக்கப்படுதுன்றதுனால தான் நான் அங்கே போராட வேண்டியதாக இருக்குது. என்னுடைய ஆதங்கத்தை அங்கே கொட்ட வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி வந்து நீங்களும் எனக்கும் பகையாளி கிடையாது. கண்டிப்பாக இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து பயனாளிக்கும் ஒரு ஆட்டோக்காரருக்கும் அல்லது ஒரு பைக் டாக்ஸிக்காரருக்கும் ஒரு ஆட்டோக்காரருக்குமான சிக்கல் இல்லை. இது வந்து அரசு முறைப்படுத்த வேண்டிய விஷயம். அரசு முறைப்படுத்த தயாராகும் போது தவறும் போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம், அது செகண்டரி. தயாராகும் போது அதில் நிறைய முறைகேடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி சங்கங்களுடைய தேவைகளும் இருக்குது. இதில் பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் குறித்தான அக்கறையும், அவர்களுடைய குடும்பம் குறித்தான அக்கறையும், அவர்களுடைய ஆரோக்கியம் குறித்தான அக்கறையும் எல்லாமே சேர்ந்து தான் இது இருக்குது. இது சில நேரங்களில் சில இடங்களில் விரும்பத்தகாத செயல்கள் நடக்கத்தான் செய்யுது. அதை உங்களை மாதிரி இயக்கங்கள் தலையிட்டு தடுக்க வேண்டும். அதை நீங்கள் முறைப்படுத்தணும். எப்படி அரசு ஒரு சில விஷயங்களை முறைப்படுத்தணுமோ அதே மாதிரி இதை வழிமுறைகளில் நீங்களும் முறைப்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி சார். நன்றி.